ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ரஃப் நோட்ஸ் பை ரம்யா. வந்து பேசிகிட்டு இருக்கிறது ரம்யா. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, உங்களுக்கு தம்ப்நெயில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ 300 டேஸஸ் ஆஃப் பிரேசஸ் ஜேர்னி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. ஸோ கம்ப்ளீட் 300 டேஸில் எப்படி இருந்துச்சு, ஸோ பிரேசஸ்லாம் போட்டால் பெயின் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். எனக்குமே இருந்துச்சு. அண்ட் ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் மாறுமா, அண்ட் இதோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து எப்படி இஎம்ஐ ஆப்ஷனில் பே பண்ணலாமா, இல்லை ஃபுல் பேமெண்ட்டாக பண்ணிங்களா, அந்த மந்த்லி கன்சல்டேஷன் போகணுமா அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாராவது டவுட்ஸோடு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த 300 டேஸில் இந்த ஜேர்னி எப்படி போச்சு, ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குன்ற விஷயங்கள் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் யாராவது இப்போ வந்து பிரேசஸ் இப்போ தான் போட போகிறீங்க, நான் இப்போ வந்து இதோட டைப்ஸ் அண்ட் இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதை பற்றி நான் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணும்னா லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பிரேசஸ் இருக்கு இல்லையா, ஸோ நான் எங்கள் சைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிக்சர் வைக்கிறேன். நான் வந்து இதை பற்றின ரீலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் டே போட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே இருக்கும் இல்லையா, மேலே இருக்க ரோவில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது போடும்போதே நமக்கு வந்து ஒரு 3 டேஸ்க்கு கண்டிப்பாக வந்து இப்போ புதுசாக ஒரு மெட்டீரியல் இருக்குது, அது நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுன்றப்போ அந்த பெயின் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு 3 டேஸ்க்கு இருக்கும். பட் பியரபிள் தான். பட் ரொம்ப சாப்பிட்றதுக்கும் மெல்றதுக்கும் அந்த டைமில் ரொம்பவே இதுவாக இருக்கும். அதுவும் நம்ம நைட் தூங்கி இறந்துட்டோம்னா, ஏன்னா நைட் நம்ம தூங்குறப்போ நம்ம வந்து வாய் அசைக்கிறதும் எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. ஸோ ரொம்ப ரிஜிட் ஆகிடும். திடீர்னு நம்ம மார்னிங் எழுந்துக்கிறப்போ திரும்ப அது மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஆல்ரெடி இருக்க ப்ரெஷர்னால நமக்கு அந்த பெயின் இருக்கிற மாதிரி தெரியும். பட் பியரபிளான பெயின் தான். பட் ரொம்பவும் எதுவுமே இருக்காது. ஸ்மூத்தாக இருக்கும்னா அப்படியும் கிடையாது. பட் ஸ்டில் இது நம்ம இப்போ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று போடுறோன்னா கூட கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு லிட்டில் பெயின் இருக்கும்ல. ஸோ அதுதான் இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு புதுசாக போட்டிருக்கோம், நமக்கு சாப்பிட்றது வந்து மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு பழகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது ஆல்மோஸ்ட் ஒரு 3 டேஸ் இருக்கும். அதுக்கப்புறமா அது வந்து ரொம்பவே நார்மல் ஆகிடும். ஏன்னா நம்ம பேசுறது அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறமா டாக்டர்ஸே உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் இது எப்போ போடலாம். ஒன்ஸ் இது நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்லேயோ இல்லை 2 வீக்ஸ் கழிச்சோ வந்து சொல்லுவாங்க. ஸோ தட் நான் அப்படி கீழே போய்ட்டு நான் வந்து கீழே இருக்கிற ரோவில் வந்து எல்லாமே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ட்ரீட்மெண்ட்டை. ஸோ எவ்ரி மந்த் வந்து எப்படி இருக்கும்னா, இதில் நான் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, அந்த சென்டரில் இருக்கிறத மட்டும் கழட்டிட்டு அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த ரோஸில் இருக்கிறத மட்டும் டைட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கே வந்து மந்த்லி போகிறப்போ அந்த ப்ராக்ரஸ் வந்து உங்களுக்கே தெரியும். அண்ட் இதோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் மாறுதான்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட எக்ஸ்ரே அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து பிகினிங்கில் வந்துட்டு நமக்கு இது ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்தும் பார்ப்பாங்க. என்னதான் அவங்க வந்து வெளியேறமாக வந்து நம்மளை செக் பண்ணி பண்ணாலும்னாங்களா, பட் ஒரு எக்ஸ்ரே எடுத்து ப்ராப்பராக அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த எக்ஸ்ரேலேயே நமக்கு தெரியும் அந்த ஃபேஸ் ஷேப். ஸோ ஆப்வியஸாக நம்ம இந்த ஷேப் மாறுறப்போ நம்மளோட லிப்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதுதான் சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து நம்ம முகம்லாம் மாறிடாது. ஜஸ்ட் இந்த பொசிஷன் வந்து நம்ம க்ரௌடடாக இருக்கிறதோ இல்லை ஒரு அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறப்போ ஆப்வியஸாக அந்த லிப்போட அந்த ஸ்ட்ரக்சரும் இல்லை இந்த ஃபேஸ் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து நம்ம முகமோ இந்த இருக்கிற மசில்ஸோ இல்லை வேறு எதுவுமே வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் இதை பற்றி பயப்படுவாங்க. ஆக்சுவலி சொல்லணும்னா அது ஒரு நல்ல விதமாக தான் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். ஸோ பெயினை பொறுத்த வரைக்கும் வேரபிளான பெயின் தான் இருக்கும். அண்டு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோ போட்டதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் ரோ போடுவாங்க. ஏன்னா நானுமே எனக்கு தெரியாது. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டுமே போடுனதுமே மேலேயும் வந்து செட் பண்ணிவிடுவாங்க, கீழேயும் வந்து செட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்காக அந்த சென்டரில் எல்லா டூத்லேயும் போட்டிருக்காங்களே, இண்டிவிஜுவலாக இருக்குல்ல. ஸோ அது இருக்கும். சென்டரில் ஒரு சென்டரில் இப்படி ஹரிசாண்டலாக இருக்குல்ல. ஸோ இது வந்து மட்டும்தான் வந்து எவ்ரி டைம் வந்து அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் எவ்ரி டைம் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு நீங்கள் பர்டிகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக, ஏன்னா இந்த இதுக்குள்ளே வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து இந்த இதுக்குள்ளெல்லாம் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ரஷ்ஷை ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
ஐ திங்க் நீங்கள் எந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணாலும் அந்த மாதிரி தான் இருக்கும்ட்டு. ஸோ அந்த டூத் பேஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் ஒரு மவுத் வாஷும் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் வந்துட்டு ப்ரஷ் பண்ணணும். ஏன்னா எவ்ரி டைம் வந்து நம்ம சாப்பிட்ற அந்த பல்லோட இடுக்கில் அந்த கிளிப்போட இடுக்கில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நல்லா க்ளீனாக நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ லேட் நைட் ஆனாலும் வெளியே போயிட்டு வந்தாலும் நம்ம மறந்துடணும். மேக்ஸிமம் அதை வந்து பிகினிங்கில் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்குமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இல்லைன்னா நம்ம சாப்பிட்றதோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா மாட்டிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும் இல்லையா. ஸோ பெட்டர் நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு நீங்கள் படுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட காஸ்ட்டு, இதுதான் வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ மெட்டல் பிரேசஸ் when கம்பேர்ட் டு அதர் பிரேசஸ், மெட்டல் பிரேசஸ் தான் வந்து பேசிக். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட எப்படி நமக்கு எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அதை பொறுத்து தான். ஸோ எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 1 year வந்து இது போடுற மாதிரி தான் இருக்கும். கீழே மெட்டல் பிரேசஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது டைம் எடுத்து அது ப்ராப்பராக பண்ணுறதுனால இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 1 year வந்து கண்டிப்பாக எடுத்துரும். ஸோ 1 to 2 years இல்லை நிறைய பேர் 3 years கூட போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு இந்த இது இருக்கு இல்லையா, அந்த கம்ஸுக்கு மேலே இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி அலைன்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்குன்னா மேபி ஒரு 2 years அப்படி கூட எடுக்கலாம். ஸோ அது வந்து அந்த இண்டிவிஜுவலை பொறுத்து தான். நீங்கள் எந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணாலும் அவங்க எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அதை பார்த்தே அவங்களே சொல்லிடுவாங்க இது ஆல்மோஸ்ட் எவ்வளோ நாள் இது வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அதை பொறுத்து தான். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு 1.5 years வரைக்கும் மேக்ஸ் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் ஒரு 2 yearsக்குள்ளே வந்துடும். ஒரு 1.8 months அந்த மாதிரி வரும் நானே நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டர் வந்துட்டு நம்ம வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் அது வந்து எக்ஸாம் டைம் தெரியும். ஸோ எனக்கு வந்து இது சொன்னது ஒரு 30 to 40 ஆகும். பட் இது டோட்டலாக நான் பே பண்ணுறது மந்த்லி கன்சல்டேஷன் போகிறப்போ அப்படி நான் பே பண்ணுறேன். பட் நான் என்ன மாதிரி பிரேசஸ் போட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொலீக்ஸ் யாராக இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட அவங்க கேட்டப்போ சில இதில் ஃபுல் பேமெண்ட் பண்ணிவிட சொல்லிடுறாங்க. அவங்களே வந்து சொல்லிடுவாங்க எவ்ரி டைம் நம்ம போய் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஐ திங்க் இப்போ நிறைய இஎம்ஐ ஆப்ஷன் இந்த மாதிரி மந்த்லி நீங்கள் கன்சல்டேஷன் போகிற அன்றைக்கி மொத்தமாக நீங்கள் அந்த அமௌண்ட் பே பண்ணால் போதும், மொத்தமாக பே பண்ணணுன்ற இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் விசாரிச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் தெரியும். ஏன்னா சிலர் வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் மட்டும் ப்ரொசீட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எவ்ரி டைம் கன்சல்டேஷன் போகிறப்ப ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த செட்டை இந்த மேலே இருக்க அப்பர் ரோ இந்த கீழே இருக்க ரோ போடுறப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு 2000, அதுக்கப்புறம் கீழே ரோ போட்டுப்போ 2000 அப்படி பொட்டேஷன் போகிறப்போ மட்டும் வந்துட்டு உங்களுக்கு சென்டரில் இருக்க கம்பி மட்டும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கிறப்போ 1000 அப்படி தான். அந்த மாதிரி இதில் தான் நம்ம பே பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி பொறுத்து நீங்கள் விசிட் பண்ணுற அந்த கிளினிக்கிட்ட நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம். அண்ட் டாக்டர் கன்சல்டேஷன் வந்துட்டு இப்போ நான் ஐ திங்க் எல்லா கிளினிக்குமே அப்படி தான் நினைக்கிறேன். அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க. 2 monthsக்கு ஒன்ஸ் அவங்க நோட் பண்ணி வச்சுருக்காங்களே அந்த டேட்டில் வந்துட்டு ஸோ அவங்களே வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இந்த டேட்டில் நீங்கள் கன்சல்டேஷன் போனோன்னா அகெயின் இது சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. இப்போ எனக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி நான் அதை வந்து ஃபுல் vlog-ஆக வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து டூத் ப்ளக் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஸோ தட் டூத் ஏன் ப்ளக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து அலைன் ஆகிட்ருக்கோம். பட் ஆல்ரெடி இருக்கிற பொசிஷனால் நமக்கு இந்த ஸ்பேஸ் எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ தட் டூத் வந்து உள்ளே போகிறதுக்கோ இல்லை அந்த அலைன்மெண்ட்டில் ஈவனாக வர்றதுக்கோ ப்ராப்பராக இருக்காது. ஸோ இதில் மேலே இருக்க ஐ திங்க் இந்த ஃபஸ்ட்டு இந்த 4 இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு இந்த சைட்லேருந்து ஒன்றும் இந்த சைட்லேருந்து ஒன்றும் மேபி வேணா கீழேயும் அதே மாதிரி இதில் டூத் ப்ளக் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ளக் பண்ணுவாங்க. இல்லைன்னா இதுலேயே வந்து அவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே விட்டுடுவாங்க. இப்போ எனக்கு லாஸ்ட் டைம் வந்து செக் பண்ணதில் ஓகே இதில் இருந்தால் இன்னும் இன்னும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி நான் நெக்ஸ்ட்டு கன்சல்டேஷன் இல்லை அடுத்த கன்சல்டேஷனில் உங்கள்கிட்ட வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் டூத் ப்ளக் பண்ண போகிற வீடியோஸை. ஏன்னா நான் இது வரைக்குமே ஒரு சொத்து பல்லுன்னு கூட வந்து கேவிட்டின்னு சொல்லிட்டு கூட நான் வந்து இது வரைக்கும் பல்லெல்லாம் எடுத்தது கிடையாது.
ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த டூத் ப்ளக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பல்லு எடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதனால அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ ஐ தாட் நான் வந்து அந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு ஃபுல் விலாகாகவே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஐ திங்க் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு இருந்த நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து சில டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். இந்த 300 டேஸில் நான் சொல்லணுன்னா நான் இதில் வந்து நிறைய ரீலில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இதை வந்து ப்ராசஸ் எப்படி இருக்குது, ஒரு 6 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதுலேயே நல்லா வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக அப்படிலாம் இருந்தாலும் கூட இந்த ரிசல்ட்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு ஓகே, இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. இந்த மாதிரி நீங்கள் யாராவது வந்துட்டு இது போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கீங்க, கண்டிப்பாக எதையுமே செகண்ட் தாட் யோசிக்காமல் உங்களுக்கு மனசுக்கு தோன்றதை தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் விலாகில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அதை வந்து விலாகை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க, இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே எவ்ரி ஒன்.